நிதியமைச்சர் சீதாராமன் 8வது ஊதியக்குழு அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இது மத்திய அரசு ஊழியர்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. தொழிற்சங்கங்களோடான சந்திப்பின் போது நிதியமைச்சர் சீதாராமன் 8வது ஊதியக்குழுவை அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்தார். பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் நடந்து வரும் நிலையில் மோடி அரசு கமிஷனை அமைக்கும் என்ற நம்பிக்கையை மத்திய அரசு ஊழியர்களிடையே ஏற்படுத்தியுள்ளது. மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி, நீதித்துறை செயலர் மற்றும் பிற முக்கிய துறை தலைவர்கள் உட்பட குறிப்பிடத்தக்க அதிகாரிகள் கலந்து கொண்ட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உடனான பட்ஜெட்டுக்கு முந்தைய சந்திப்பின் போது இந்த விஷயம் கொண்டுவரப்பட்டது. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் கவலைகளை தீர்க்க புதிய சம்பள கமிஷன் தேவை என்று தொழிற்சங்க பிரதிநிதிகள் வலியுறுத்தினர். இந்த சந்திப்பின் போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 8வது ஊதியக்குழு அமைப்பதற்கு தனது ஆதரவை தெரிவித்ததாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றது. இது அரசு ஊழியர்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. வரவிருக்கும் நிதியாண்டுக்கான அரசாங்கத்தின் வரவு செலவு திட்ட தயாரிப்புகளுக்கு மத்தியில் இந்த நம்பிக்கை வந்துள்ளது. இருப்பினும் ராஜ்யசபாவில் நிதியமைச்சகத்தின் முந்தைய அறிக்கைகள் இதே போன்ற நம்பிக்கையை தகர்த்தது. ஏனெனில் புதிய மத்திய ஊதிய குழுவிற்கான உடனடி திட்டங்கள் எதுவும் இல்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நேஷனல் கவுன்சில் ஆஃப் ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மெஷினரியின் செயலாளரான சிவ் கோபால் மிஸ்ரா அடுத்த சம்பள கமிஷன் ஃபிட்மென்ட் காரணி 2.86ஐ முன்மொழியலாம் என்று நல்ல செய்தியை கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 186% சம்பள உயர்வு அமல்படுத்தப்பட்டால் மத்திய அரசு ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000 ரூபாய் 51,480ஆகவும், ஓய்வூதியதாரர்களின் மாத ஓய்வூதியம் ரூபாய் 9,000 ரூபாய் 25,740ஆகவும் உயரலாம். இப்போதைக்கு 8வது ஊதியக்குழு குறித்த அரசின் நிலைப்பாடு தெளிவற்றதாகவே உள்ளது. தொழிற்சங்கங்கள் உடனடி நடவடிக்கைக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் வரவிருக்கும் யூனியன் பட்ஜெட்டில் சாதகமான அறிவிப்புகளை எதிர்பார்த்துள்ளனர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.